தமிழ்நாட்டிலா வேறு மாநிலத்திலா என ஒரு நிமிடம் யோசிக்கும் அளவுக்குத்தான் இருந்தது வைரலான அந்த பேரதிர்ச்சி வீடியோ. அதுவும் 7ஆம் வகுப்பு படித்த 14 வயது மாணவியை பள்ளியை விட்டு பாதியிலேயே நிறுத்தி 30 வயது இளைஞனுக்கு திருமணம் செய்து வைத்ததோடு தப்பித்து பெற்றோர் வீட்டுக்கு ஓடி வந்த சிறுமியை குழந்தை திருமணம் செய்த இளைஞனின் வீட்டிற்கே தூக்கிச் சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பானது. அதற்கு பிறகே குழந்தை திருமணம் செய்த இளைஞன் மாதேஷ், அவரது அண்ணன் மல்லேஷ், மல்லேஷின் மனைவி முனியம்மா, சிறுமியின் தந்தை முனியப்பன், தாய் நாகம்மா ஆகியோரை கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா? கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இதுபோன்ற குழந்தை திருமணங்கள் என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. அதனால் சம்பந்தப்பட்டவர்களையும் தண்டித்தால்தான் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும். அப்படியானால் இந்த குழந்தை திருமணம் நடந்ததற்கு யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் குழந்தை உரிமைகள் செயற்பாட்டாளர் தேவநேயன். இப்ப இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? இப்ப நீங்க அந்த பேரண்ட கைது பண்ணிட்டீங்க, அந்த அவனை கல்யாணம் பண்ணவனை கைது பண்ணிட்டீங்க, 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இது யாருடைய அலட்சியத்தான நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம்? முதல் கடமையாளர் அரசு தாங்க. அரசுன்றது நம்ம அரசுதான் முதல் கடமை வர அரசுதான் முதன்மை கடமைனா, அப்ப மாவட்ட அளவுல அப்படின்னா மாவட்ட கலெக்டருக்கும் பொறுப்பு இருக்கிறது, மாவட்ட குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசருக்கு பொறுப்பு இருக்கிறது. அது இல்லாம கல்வித்துறைக்கும் பொறுப்பு இருக்கிறது. 4 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, 5வது நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஏன் போய் பள்ளிக்கூடத்துக்கு வராம குழந்தை போய் பார்க்கல. அடுத்து வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி இயங்காததுக்கான காரணம் யாரு? அங்க பஞ்சாயத்துல இயங்கலையா? அதுக்கான நிதி ஒதுக்கலையா? இப்ப பஞ்சாயத்து தலைவர் தலைமையில வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி கிராம அளவில் குழந்தைகளை பாதுகாப்பு குழுக்களை உருவாக்கணும் அப்படின்னு பேப்பர்ல நல்லா இருக்கு. அதுக்கு பட்ஜெட்டே ஒதுக்குறது கிடையாது, நிதி ஒதுக்குறதே இல்ல. இது நிதி ஒதுக்காததுக்கான காரணம் மாநில அரசு பொறுப்புனா மத்திய அரசும் பொறுப்பு. ஏன்னா மத்திய அரசு குழந்தைகளுக்கான நிதியை குறைச்சிட்டு இது பாத்தீங்கன்னா மொத்தமாக நிறைய கடமையாளர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் சொல்றேன் நான் இந்த விஷயத்துல. கடமை தவறு குற்றம் செய்வதற்கு துணைதான். நிச்சயமா சார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நடக்காமல் இருப்பதற்கு நாங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றோம். இப்ப நடந்து முடிச்சுக்க கொண்டு போய் காவல் நிலையத்துல கொண்டு போய் வச்சு அவங்களை கொண்டு போய் பண்றதுலாம் குறைஞ்சிருமா? குறையாது. இந்த பஞ்சாயத்தை குழந்தை திருமணம் இல்லாத பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு ஆட்டுகளை ஆக்கி காட்டுவதுதான் இலக்கா இருக்கணும். அதுதான் யாரோட வேலை? மாவட்ட குழந்தை திருமண தடுப்பு அலுவலருக்கு வேலை, மாவட்ட பஞ்சாயத்து அடிஷனல் டைரக்டர் பஞ்சாயத்துக்கா இருக்கலாம், அல்லது பஞ்சாயத்து தலைவருக்கு, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பொறுப்பு. அவங்களோட நோக்கம் அதுதான். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஏதாவது நடந்துச்சுன்னா கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொண்டு கொடுக்குறோம், வழக்கு பதிவு செய்யலாம். சரி, இதனால குழந்தை திருமணம் இல்லாம ஆயிடுச்சா? நிச்சயமா. குழந்தை திருமணம் இல்லாத ஊர், குழந்தை திருமணம் இல்லாத கிராமங்கள், குழந்தை திருமணம் பஞ்சாயத்து தான் இலக்கா வைக்கணுமே ஒழிய, நான் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஃபைல் எழுதுவதோ ஃபைலை புட்டப் பண்ணி அதை கொண்டு காட்டுவதல்ல. அதுதான் நம்ம சொல்றது. இந்த வட்டம் குழந்தை திருமணம் இல்லாத வட்டம். இந்த மாவட்டம் ஒரு குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் ஒரு இலக்கு வைங்க. அதை கடமையாளர் உட்கார்ந்து ஒர்க் பண்ணுங்க நாங்க கேட்கிறோம். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து ரமேஷ்.